ஸோ அடுத்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபர்ஸ்ட் இந்த ரோட் அண்ட் பிரிட்ஜஸ், ஸோ நமக்கு இந்த பாலங்கள் சாலைகள் அமைக்கிறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி, ஸோ இந்த போக்குவரத்துக்கு, அப்புறம் வந்து அர்பன் நகர்ப்புற மேம்பாட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை, ஸோ இந்த தண்ணீர் எல்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வாட்டர் பாடிஸ், ஸோ எங்கேருந்து நம்ம தண்ணி சப்ளை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு வந்து அதுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு எடுக்கிற பட்சத்துல நமக்கு 2025-26 வந்து 1.17 அப்படிங்கிறது நமக்கு ரெவன்யூ டெபிசிட்டா இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1.49 அப்படிங்கிறது இருக்கும், இந்த வருஷம் 1.17 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுவே பிஸ்கல் டெபிசிட் இந்த வருவாய் இந்த பற்றாக்குறை, ஓகேவா? ஸோ பிஸ்கல் அப்படிங்கிறது பற்றாக்குறை எடுத்தோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை, ஸோ 3% இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் டைம் 3.26 இருந்திருக்கும், இந்த வருஷம் 3 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறத இனிதான் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 ரூபியில எந்த அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா 45.6% அப்படிங்கிறது. ஸோ இதுக்குதான் வந்து அந்த 1 ரூபியில அதிகமான ஷேர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பப்ளிக் டெப்ட், ஸோ கடன்ல பாத்தீங்கன்னா 31.4% இருக்குது. ஸோ தேர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ், ஸோ இது வந்து 12% இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது நம்ம ஸ்பெண்ட் பண்றது, அந்த 1 ரூபிய எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்பெண்ட் பண்றதுல அதிகமா செலவு பண்றது வந்து சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் தான். ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் அதிகமா போகுது. செகண்ட் வந்து சேலரிஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு தேர்டா போகுது. ஸோ மேஜர் செக்டரல் அலோகேஷன், ஸோ எப்பவுமே வந்து இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ அலோகேட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பண்ண சொல்லுவாங்க. ஸோ எந்த செக்டாருக்கு அதிகமா பண்றோம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு தான் அதிகமா செலவு பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த தடவை பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு எதுக்காக இவங்க ஒதுக்கி இருப்பாங்கன்னா நமக்கு சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய ஃபண்ட் வந்து வந்திருக்காது, அதனாலதான். ஸோ நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்தாங்க? 2019 மேம். எஸ், 2019. ஆபரேஷன் பிளாக் போர்டு எப்ப கொண்டு வந்தாங்க? 1987. எஸ், 1987. ஸோ அது வந்து எந்த கல்வி கொள்கையை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க? 1986 எஜுகேஷன் பாலிசி. ஓகேவா? 1986. ஸோ ஃபர்ஸ்டா எஜுகேஷன் பாலிசி எப்ப போட்டாங்க இந்தியால? இதுவே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷம்? எஸ், 1968. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 1968, அப்புறம் 86ல போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் 92ல ஒன்னு வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்போ 2019ல வந்தது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஜுகேஷனுக்கு தான் அதிகமா ஒதுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிகமா ஒதுக்கி இருக்கிறோம். ஓகேவா? நகர்ப்புறத்துக்கு, அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமா ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ அப்புறம் ஹெல்த், எனர்ஜி, ஹைவேஸ் டாப் 3 பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறது பாக்கணும். ஸோ 39-24. ஓகேவா? 3924 கோடி அப்படிங்கிறது நமக்கு ஆதி திராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ சோசியல் வெல்ஃபேர் எடுத்துட்டீங்கன்னா 85-97. ஓகேவா? 85-97, 8597 கோடி சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. நமக்கு வந்து எம்எஸ்எம்இ டே எப்போ? எஸ், June 27. ஓகேவா? June 27 தான் எம்எஸ்எம்இ டே. ஸோ எம்எஸ்எம்இக்காக போட்டப்பட்ட கமிட்டி என்னது? சுந்தரதேவன் கமிட்டி. ஓகேவா? எம்எஸ்எம்இக்கு சுந்தரதேவன் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபைன். சோ அப்போ நம்ம எப்பவுமே இது இப்போ நான் என்ன ஆர்டர்ல சொல்றேனோ அதே தான் வந்து நீங்க எந்த பட்ஜெட் படிச்சாலும் படிக்கணும். ஓகேவா? சோ இந்த ஹேண்ட் புக் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேற எந்த சோர்சஸும் நீங்க படிக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் புக் கவர்மெண்ட்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க இப்ப நான் என்ன மெத்தட்ல சொல்றேனோ அதை வந்து எப்போ எவ்வளவு நாள் ஆனாலும்
எந்த பட்ஜெட் யார் ரிலீஸ் பண்ணாலும் அந்த கண்டென்ட் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். அப்படிதான் எக்ஸாமுக்கு எப்பவுமே கேட்பாங்க. ஸோ மேஜரா என்னென்ன செக்டாருக்கு என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் அது பாத்துக்கணும். ஸோ இப்போ கூட நேத்து கூட நமக்கு எக்கனாமிக் சர்வே வந்து சென்ட்ரல்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா விமனுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ப்ராப்பர்ட்டி வந்து பெண்கள் பெயர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 1% அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ அதுக்கும் ஒரு சர்டைன் ரூல் வச்சிருக்காங்க. ஃபார் ஆல் இம்மூவபிள் அசெட்ஸ் இன்க்ளூடிங் ஹவுசஸ், பிளாட்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வேல்யூட் அப் டு 10 lakh. ஓகேவா? 10 லட்சம் மதிப்பிலான ஒரு விவசாய நிலமோ அப்படி இல்லைன்னா ஒரு வீடு இல்ல பிளாட்டு, ஸோ இது 10 லட்சம் மதிப்பிலானது. ஓகேவா? அதுக்குதான் 1% அப்படிங்கிறது கம்மி பண்றாங்க. ஸோ அடுத்தது விமன் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதுக்கு வந்து 225 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு 10 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 20% சப்சிடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஃபார் 1 lakh உமன். ஓகேவா? 1 லட்சம் உமனுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த 20 lakh லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது 2 yearsல ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஒரு வகை தான் இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம்? 5 January 2026ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 10 lakh லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. செகண்ட் ஃபேஸ்ல 10 lakh, டோட்டலா 20 lakh. ஸோ இது யாருக்கு கொடுப்பாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐ மீன் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஏர்ன்டு லீவ் சரண்டர் சிஸ்டம். ஸோ இது வந்து லீவை சரண்டர் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. யூஸ்வலாவே இப்போ ஒரு 15 days ஏர்ன்டு லீவ் அப்படிங்கிறது நமக்கு கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவை நம்ம எடுக்காம அதை ஃபைனலா சரண்டர் பண்ணிட்டோம்னா அந்த லீவுக்குள்ள அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். யூஸ்வலா எல்லா ஜாப்லயுமே இப்படிதான் கவர்மெண்ட் ஜாப்ல. அப்போ அதை வந்து நமக்கு என்கேஷ் பை சரண்டிங் அப் டு 15 days EL ஏர்ன்டு லீவ் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ் டெவலப்மெண்ட். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்றது 45 உலக மொழிகள். இதுக்காக 1.33 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. 133 அதிகாரம், 1330 குறள். ஸோ அந்த 133 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.33 crore. ஸோ அடுத்தது பாருங்க வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு 1 crore அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நமக்கு இப்பதான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அடுத்தது ஆர்கியாலஜிக்கல், தொல்பொருள் சார்ந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதுசா 8 பிளேசஸ்ல வந்து நமக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியில 3 ஸ்டேட்ஸ்லயும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 8 பிளேசஸ் தான் வந்து இங்க இருக்கும். ஸோ சேலத்துல வந்து தெலுங்கனூர், கோயம்புத்தூர்ல வந்து வெள்ளலூர், கள்ளக்குறிச்சியில ஆதிச்சனூர், கடலூர்ல மணிக்கொல்லை, தென்காசியில கரிவலம் வந்தநல்லூர், தூத்துக்குடியில பட்டணமருதூர், அடுத்து நாகப்பட்டினம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே பாத்தீங்க அப்படின்னா பாலூர் ஒடிசால, வெங்கி வந்து ஆந்திரா, ஸோ மஸ்கி வந்து கர்நாடகா. ஓகேவா? ஸோ வெங்கி வந்து நம்ம ஆந்திரால வந்து ஒரு வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருப்பாரு இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மஸ்கி வந்து கண்ணுல போடுவோமா, அப்ப கர்நாடகா. ஓகேவா? மஸ்காரா போடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலூர் வந்து ஒடிசா. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மியூசியம்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் 43 கோடி. ஸோ நொய்யல் வந்து ஈரோட்ல, அண்ட் நாவாய் வந்து ராமநாதபுரம் மியூசியம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கீழடி மியூசியம் எப்போ ஓபன் பண்ணாங்க? March 2023. March 5, 2023ல வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. பொருணை மியூசியம் 2025. எஸ், 2025 December 20ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பொருணை மியூசியம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த கலைஞர் கருணாநிதி அந்த மதுரை நூற்றாண்டு நூலகம் எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஐ மீன் எந்த இயர்? July 10, 2023. எஸ், July 10, 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஸோ அடுத்தது தமிழ் கல்ச்சுரல் மியூசியம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். தமிழ் திருவண்ணாமலையிலையும் மாமல்லபுரத்திலையும் தொடங்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் அப்படிங்கிறது.
சோ நமக்கு மாமல்லபுரத்துக்கு எப்போ யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 87. 84. ஓகேவா? 1984ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அகரம் மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடியது அகரம் மியூசியம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா ஐம்பொன் மற்றும் பிரான்ஸ் ஸ்டாச்சு கேலரி இன் எக்மோர் மியூசியம். சோ நமக்கு எக்மோர் மியூசியத்துல வந்து ஐம்பொன்னும் வெண்கலத்தாலான அந்த சிலைகளால் செய்யப்பட்ட ஒரு கேலரி, ஓகேவா, ஆர்ட் கேலரின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் எக்மோர் மியூசியத்துல. சோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதெல்லாம் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் இல்லையா, அதுலயும் இதே டீடைல்ஸ் தான் கவர் ஆகும். சோ நல்லா பாத்துக்கணும். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுக்காக நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அடிஷனல் 1 lakh நியூ ஹவுசஸ் இன் ரூரல் ஏரியாஸ் 3500 கோடி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைலபேட்டட் ஹவுசஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? புதுசா கட்டி கொடுக்கறதுக்கும் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற வீடுகள் வந்து மறுகட்டமைப்பு செய்யறது. ஓகேவா? சோ அதுக்குமே வந்து அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து மறுகட்டமைப்பு செய்யறதுக்காக 25,000 ஹவுசஸ் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருப்பாங்க. சோ அடுத்தது அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைலபேட்டட் டெனமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இதுவும் நமக்கு ஹவுசஸ் தான், ஹவுசஸ் கட்டி கொடுக்கறது தான் HDB மூலமா பண்றாங்க. ஓகேவா? தமிழ்நாடு அர்பன் ஹேபிச்சுவல் டிபார்ட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. சோ இது என்ன, எது வந்து இப்படி பேர் மாறி இருக்கும்? ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸ், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, சோ அதுதான் வந்து நமக்கு 2021ல இப்படி நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஸ்பாஞ்ச் பார்க். சோ இந்த ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா போரூர்ல, ஃபர்ஸ்ட் போரூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, பட் சென்னையில 7 பிளேசஸ்ல வந்து இது இருக்குது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா ரிவர் சைட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி கார்பரேஷன்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது முதல்வர் படைப்பகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஎம் ஸ்பேசஸ் இன் ஆல் கார்பரேஷன்ஸ். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு கொளத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணது. சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2025 நவம்பர். ஓகேவா? நவம்பர் 4, 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குளோபல் சிட்டி. சோ குளோபல் சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எ நியூ சிட்டி நியர் இன் சென்னை கொண்டு வரது தான் இது. அடுத்தது வந்து வாட்டர் சப்ளை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூ கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் 102 நிறைய இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாட்டர் சப்ளை கொடுக்கறது. ஸோ ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட். ஓகேவா? பைப்லைன் ப்ராஜெக்டும் சென்னையில வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஹைவே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 lane எலிவேட்டட் ரோடு. ஸோ 14.2 கிலோமீட்டர் லாங் ஃப்ரம் திருவான்மியூர் டு ஊத்தாண்டி அப்படிங்கிற ஏரியா. ஓகேவா? ஸோ இது வந்து 4 வழி சாலை. ஓகே, ஸோ அடுத்த ஒரகடம் செய்யார் இண்டஸ்ட்ரியல் காரிடார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 14 bypasses. ஸோ இதெல்லாம் பெருசா நமக்கு தேவையில்லை. அடுத்தது வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூ ரிசர்வாயர் அப்படிங்கிறது, புதிய அணைக்கட்டுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. அண்ட் நமக்கு கோவளம் வந்து எத்தனை வருஷமா கண்டினியூஸ் ஆஃப் ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க? 5th டைம். எஸ், 5th டைம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கோவளம் நமக்கு வந்து எத்தனை இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க? 33. எஸ், 33 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெய்தல் மீட்சி இயக்கம் எப்போ தொடங்குனாங்க? February 19, 2024. எஸ், February 19, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நீர்வளம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர்றது. அடுத்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கன்வெர்ட்டிங் டீசல் பஸ்ஸஸ் டு சிஎன்ஜி பஸ்ஸஸ். ஸோ சிஎன்ஜி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Compressed natural gas. Compressed natural gas. எல்பிஜினா liquefied petroleum gas. liquefied petroleum gas. எல்என்ஜி அப்படின்னா எல்என்ஜி liquefied natural gas. எஸ், அதேதான், லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த சிஎன்ஜில இருந்து எல்என்ஜிக்கு மாறுறதுக்கு தான் இப்போ வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நியூ ஏர்போர்ட் இன் ராமேஸ்வரம் ராமநாதபுரம். ஓகேவா, ஐ மீன் ராமேஸ்வரம் அட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, ஸோ மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு 50 கோடி அப்படிங்கறது ஒதுக்கி இருக்காங்க. ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன், இன்னும் ஒரு 6 பீச்சஸ் வந்து நீலக்கொடி சான்றிதழ் வாங்குறதுக்காக ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த எனர்ஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 4000 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொண்டு வர போறோம். அடுத்தது பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். ஓகேவா, பம்ப் மூலமா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ஓகேவா, ஸோ இது வந்து வெள்ளிமலை ஏரியாலையும் ஆலியார் ஏரியாலையும் கொண்டு வர போறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுலதான் நமக்கு இனிமேல் ஸ்கீம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அன்புச்சோலை. ஸோ அன்புச்சோலை எப்போ கொண்டு வந்தாங்க? November 10, 2025. நவம்பர் 10, 2025 திருச்சி பொன்மலையில கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு அன்புச்சோலையில எத்தனை பேர் தங்கலாம்? 50 members. 50 மெம்பர்ஸ் வந்து தங்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா தோழி ஒர்க்கிங் ஹாஸ்டல். ஸோ இதுவும் 2023 ஜூன் 13ல கொண்டு வந்திருப்பாங்க. 3 இயர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அன்பு கரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 15 செப்டம்பர் 2025. ஓகேவா, ஸோ பெற்றோரை இழந்த குழந்தைகள் இல்லைன்னா தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தவங்களை இழந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறது டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர் டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல வந்து போட்டு விடுவாங்க. டில் 18 ஏஜ் அட்டன். ஓகேவா, 18 ஏஜ் அட்டன் ஆகுற வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டார்கெட் வந்து 50,000 புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஃபேமிலி. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய 50,000 குடும்பங்கள் தான் வந்து இதுக்கான டார்கெட். ஸோ அடுத்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் இன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஓகேவா, 3 ஏரியால கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஹாஸ்டல்ஸ் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் தங்குற மாதிரி கொண்டு வர போறோங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன்ல தான் நமக்கு நான் முதல்வன் ஸ்கீம் வரும். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? March 1, 2022. மார்ச் 1, 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி, நிரல் திருவிழா, வெற்றி நிச்சயம் இப்போ ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே இருக்கும். ஸோ போட்டித் தேர்வு பிரிவு 2023ல இதுக்கு கீழே தொடங்கி இருப்பாங்க. அடுத்தது அப்கிரேடேஷன் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுல கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஹைடெக் லேப்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே அந்த ஸ்கூல்ல வந்து டெவலப் பண்றதுக்கு தான். அடுத்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இது நம்ம எப்பயும் பார்க்கக்கூடியதான். இது கொண்டு வந்தனால ஸ்கூலுக்கு அந்த 60% அளவுக்கு ஹாஸ்பிட்டல் போறது வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும், இதனால பயனடைஞ்ச மாணவர்கள் வந்து 20.59 லட்சம் மாணவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அர்பன் எய்டட் ஸ்கூல்ஸ்ல பெனிஃபிட் 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு August 26, 2025. ஆகஸ்ட் 26, 2025ல வந்து சென்ட் ஜோசப், ஓகேவா, சூசேப்பர் ஸ்கூல்ல வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன் எடுத்துட்டா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அமங் த டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் டாப் 150 இன் குளோபல் QS ரேங்கிங். ஓகேவா, நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து டாப் லெவல் ரேங்கிங்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ IIT மெட்ராஸ் தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ரேங்கிங்லயுமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியும் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1959. 1959. Don't. 1978. ஓகேங்களா, ஸோ 1978ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து 77ல வந்திருப்பாரு, 78ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர் எங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர். ஓகேவா, C² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம் எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல. ஓகேவா, ஸோ இது இருக்கும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் செஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்தியாவில் 92 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 36ஆவதா இருந்த கிராண்ட் மாஸ்டர் யாரு செலக்ட் ஆனவர்?
ராகுல் ஓகேவா. சோ ராகுலுக்கு முன்னாடி இளம்பருதி இருந்திருப்பாரு. இப்ப ராகுல். நம்ம இந்தியா லெவல்ல 92nd வந்து ஆரியன் வர்ஷினி ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சோ அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ காஞ்சிபுரத்துல ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர். இது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சோசியல் ஹார்மனி பஞ்சாயத்து அவார்ட். சோ சமூக நல்லிணக்கத்துக்கான பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது. இதுக்காக 10 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ 1 கோடி ரூபாய் இன்சென்டிவ் ஒவ்வொரு ஈச் ஃபார் 10 பஞ்சாயத்து. ஒரு 10 பஞ்சாயத்து செலக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஓகேவா. சோ இதுதான் அந்த அவார்டு அப்படிங்கிறது. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். சோ அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம் 2021லயே கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்காக இப்போ 65 கோடி ஒதுக்கி இருக்காங்க. சோ இதுலதான் எவ்வளவு லேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 36 lakhs ஓகேவா. 36 lakhs கொடுக்குறாங்க. சோ இதுக்குமே 36 தான். இன்னொன்னு வந்து மைனாரிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர் இயருக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 36 lakhs தான் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்சிடி ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். சோ ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக 20,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. 2000 இன்டர்னல் பேஸ்டு சோசியல் ஒர்க்கர்ஸ் ஓகேவா. சாரி சர்வீஸ் ஒர்க்கர்ஸ். அந்த நமக்கு வந்து 2000 பேருக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்விக்கி சோ இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ. சோ தேனி, நாமக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், சென்னை சோ இந்த ஏரியாஸ்ல எல்லாம். தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 எடுத்துட்டீங்க அப்படின்னா பல்லடம், சூலூர் இந்த ஏரியால கொண்டு வரோம்னு சொல்லியிருப்பாங்க. டார்கெட் 2030. நியூ டைடல் பார்க் எங்க அமைக்க போறோம்னா ஓசூர்ல அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. 2 நியூ ஃபுட்வேர் பார்க். சோ காலனி பூங்கா அப்படிங்கிறது மதுரையிலையும் கடலூர்லயும் ஓகேவா. சோ இதுவும் அவங்க இம்பார்ட்டன்ட். சோ மினி டைடல் பார்க் எங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா விருதுநகர்ல ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபார் த இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி திருச்சியில. நமக்கு இன்ஜினியரிங் இந்த ஜவுளி சோ இது சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது திருச்சியில ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 நியூ சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஓகேவா. சோ சிட்கோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1970ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. டிட்கோ எப்போ கொண்டு வந்தாங்க TIDCO டிட்கோ 65. டான்சிப் ஓகே. சிப்காட் எப்போ கொண்டு வந்தாங்க 71ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இதுல நமக்கு ஸ்பேஸ் ஃபண்ட், ஸ்பேஸ் டெக் விண்வெளி சார்ந்த தொழில்நுட்பம் அதுக்காக 10 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் AVGC XR ஹப் அப்படிங்கிறது. சோ இதோட பேர் வந்து வியான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சென்னை ஓகேவா. சோ இந்த AVGC XR அப்படின்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி ஓகேவா. அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் AVGC XR. சோ எங்க அப்படின்னா சென்னையில. அதோட பேர் என்ன அப்படின்னா வியான் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட். சோ தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க TTDC 1971 ஓகேவா. சோ இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈகோ பார்க் அப்படிங்கிறது ஊட்டியில கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க ரேஸ் கோர்ஸ் ஏரியால. ரெனோவேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேட். ஸோ நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மறுகட்டமைப்பு செய்ய போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு 150 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒரு 17 பாரம்பரிய அமைப்புகளை வந்து இதுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த விமன் பார்த்துட்டோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ செல்ஃப் குரூப் 10,000 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் புதுசா தொடங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்ப தொடங்குனாங்க ஸ்டார்டிங்ல 1989. எங்க வச்சு தர்மபுரி. சோ சுய உதவி குழுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ட்ரோன் கொடுக்கக்கூடிய திட்டம் அதோட பேர் என்ன? எஸ், நமோ ட்ரோன் தீதி ஓகேவா. சோ அதுதான் அந்த ஸ்கீம் 2023ல கொண்டு வந்திருப்பாங்க எஸ் தீதி. சோ இது பார்த்தோம் அப்படின்னா 15,000 சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு அந்த ட்ரோன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அந்த உரங்கள் தெளிக்க வைக்கிறது ஓகேவா. அதான் முதற்கட்டம்.
ஸோ அதை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது a new project to ensure women's safety. ஸோ சென்னை அண்ட் 4 other cities of தமிழ்நாடு இந்த ஏரியாஸ்ல வந்து விமன் சேஃப்டிக்காக புது ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. வெல்ஃபேர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 190 டைப் சி குவார்டர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து தோட் ஹண்டர் நகர் அப்படிங்கிற ஏரியால கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா 40,000 பொசிஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்களாம். ஸோ இதான் வந்து ரீசெண்டா சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எல்லாத்துலயும் 40,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாமே ஸ்கீம்ஸ் வரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ 15 செப்டம்பர் 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணது 12 டிசம்பர் 2025ல. ஸோ மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. மினிமம் ஏஜ் வந்து 21 அப்படிங்கிறது. ஸோ புதுமை பெண் திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 செப்டம்பர் 2022ல ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. 8 பிப்ரவரி 2023ல எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 31 டிசம்பர் 2024ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு யாரு சீஃப் கெஸ்டா வருவாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால். ஓகேவா? ஸோ இது வந்து 30 டிசம்பரா மாத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் 9 ஆகஸ்ட் 2024 கோயம்புத்தூர்ல வச்சு. ஸோ பசங்களுக்கு தமிழ் மீடியம்ல 6th to 12th படிச்ச பசங்க காலேஜ் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே 420 crore. ஓகேவா? ஸோ அன்னைக்கு ஏதோ மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் 420 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு 600 கோடி. ஸோ 15 செப்டம்பர் 2022ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? நெல்காம்பேட்டையில, மதுரையில. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 25 ஆகஸ்ட் 2023 எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? நாகப்பட்டினம், திருக்குவளை நாகப்பட்டினம். 15 ஜூலை 2024 எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? திருவள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 26 ஆகஸ்ட் 2025 தான் இப்போதான் பார்த்தோம் சென்னை மயிலாப்பூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது கொண்டு வரும்போது 1545 ஸ்கூல்ஸ்க்கு தான் 1545 ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. 1 to 5th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 15th ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். 26 ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரியஸ் மீல்ஸ். ஸோ இது எப்போ தொடங்குனாங்க இந்த திட்டம்? 1982ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1982 ஜூலை 1ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல எம்ஜிஆர் பேரை ஆட் பண்ணதான் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1991. ஓகேவா? எஸ், 1991ல ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். ஸோ ஐசிடிஎஸ் நமக்கு தெரியும் 1975ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் எடுத்துட்டோம்னா 1987 ஒரு சோர்ஸ்ல இருக்கும், 1989 ஒண்ணுல இருக்கும். ஸோ அதனாலதான் ரெண்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதுலதான் நமக்கு அந்த 18,000 அப்படிங்கிறது. ஸோ 14,000 பிளஸ் 2K பிளஸ் 2K. ஓகேவா? ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த 18,000 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஓல்டேஜ் பென்ஷன், விடோ பென்ஷன். ஸோ இதெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1200. ஓகேவா? டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு 1500. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு 1500 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் phase 2 அப்படிங்கிறது. ஸோ எவ்வளவு லட்சம் பாப்புலேஷனுக்கு மேல இருந்தா அந்த ஏரியாவுக்கு அந்த மெட்ரோ அப்படிங்கிறது பாசிபிள்? 20 lakhs, 2 million. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்சிடிஸ் கிராண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 14,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், இதுக்கு 2000 கோடி. நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். ஸோ இது வந்து நமக்கு முதல்வரின் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? எப்போ, எந்த இயர்? 2022-23 ஃபினான்ஷியல் இயர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எவ்வளவு டார்கெட், எவ்வளவு கிலோமீட்டர்?
10,000 கிலோமீட்டர்ஸ் டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது டீசாலினேஷன் பிளான்ட் அட் பேரூர். ஓகேவா, அந்த கடல் நீரை குடிநீர் ஆக்குறது. ஓகேவா, ஸோ அது வந்து பேரூர்ல தொடங்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. கலைஞரின் கனவு இல்லம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 8 lakh மேம். 8 ஆமா, lakh ma'am. 8 lakh. ஓகேவா, 8 lakh அப்படிங்கிறது இயர் 2030. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதான் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், ரூரல் ரோட்ஸ். கலைஞரின் ஆல் வில்லேஜஸ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டேட் என்ன? 2022 23 மே. ஓகேவா, 23 மேல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல அண்ணா பேர் ஆட் பண்ணது 2006. அதுல நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2021 அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது 2022-23 ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதுக்கு 1000 crores அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் இவரு காமராஜர் பெயர்ல. ஸோ அது எந்த இது காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்றது. ஸோ அடுத்தது நேஷனல் ஹெல்த் மிஷன். ஓகேவா, ஸோ இது வந்து 2005 ஏப்ரல் 12ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அர்பன்ல 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சிருக்கோம். இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ 18 டிசம்பர் 2021 2 lakhs அப்படிங்கிறது இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ளை ஆஃப் மெடிசின் த்ரூ டிஎன்எம்எஸ்சி. ஸோ இந்த டிஎன்எம்எஸ்சி அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க, கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 11 Jan 2012ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள். ஸோ இவங்களுக்கான மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் வந்து 2007ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பழங்குடியினர் நல வாரியம் எப்போ? 2007. ஸோ அதுவே பழங்குடியினருக்கான இயக்குநரகம் எப்போ கொண்டு வந்தாங்க? டைரக்டரேட் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். இயக்குநரகம் 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. நலவாரியம் வந்து 2007. ஸோ அடுத்தது வந்து நமக்கு தொல்குடி, இது தெரிஞ்சதுதான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ இது எத்தனை வருஷம் இது வந்து ஆபரேஷன் பீரியட்? 4 years. ஓகேவா, 4 years 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே அயோத்திதாசர் வந்து 2023 ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளுக்காக கொண்டு வந்தது. ஸோ அவங்க ஏரியாஸை வந்து டெவலப் பண்ணணும், பேசிக் கம்யூனிட்டிஸ். எஸ். ஸோ அடுத்தது ஏஏபிசிஎஸ் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் 2023 June 27ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 35% வந்து மூலதன மானியம், வட்டி மானியம் 6%. ஓகேவா, ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்காக கொண்டு வந்தது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிஎம் அரைஸ். ஸோ சிஎம் அரைஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 2023 டிசம்பர்ல. ஸோ இது வந்து நமக்கு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, எஸ்சி எஸ்டிக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. 10 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 35% மானியம், அப்படி இல்லைன்னா 3.5 lakhs அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. வட்டி மானியம் வந்து 6%. ஸோ இதுக்கு இன்கம் வந்து 3 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும், அப்பதான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் 18 to 55 அப்படிங்கிறது ஏஜ் லிமிட். ஸோ யார் மூலமா இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா தாட்கோ மூலமா செயல்படுத்துறாங்க. தாட்கோ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1974ல. ஸோ அடுத்தது தமிழ்நாடு ரைஸ். ஸோ 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் என்னேபிளர். ஓகேவா, ஸோ அதான் இதோட ஃபுல் ஃபார்ம். விமென்ஸ் ஆண்டர்பிரினர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ டிஎன்சிடிடபிள்யூ மூலமா தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பஞ்சாயத்து ராஜும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன்வி சேஃப். ஸோ இந்த டிஎன்வி சேஃப் வந்து 2024ல கொண்டு வந்தாங்க வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட்டோட.
ஸோ $1 trillion எக்கனாமி 2013ல ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டும் வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இதுல வந்து நமக்கு விமனுக்காக கொண்டு வந்தது தான் இந்த விசேஃப் அப்படிங்கிறதும். ஸோ இதுல மெயினா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நான் அக்ரி சர்வீசஸ், ஓகேவா, வேளாண்மை சாராத தொழில்களுக்கு தான் இதுல அந்த மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு கீழே தான் மகளிர் தகவல் வங்கி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஸோ ரெவென்யூ டெபிசிட் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1.17 இருக்கும். பிசிக்கல் டெபிசிட் வந்து 3. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட் அப்படிங்கிறது இதில் கவர் ஆகி விட்டது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்லுங்க. ஸ்கீம்ஸ்ல இருந்தே கேட்குறேன். ஓகே, சோ நமக்கு முதல்வர் மருந்தகம் எப்ப தொடங்குனாங்க? February 24, 2025. February 24, 2025ல தொடங்குனாங்க. சோ இதுல எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? 3 lakhs. 3 lakhsum 2 lakhs. இந்த கூட்டுறவா இருந்தா 2 lakhs, தனிநபரா இருந்தா 3 lakhs கொடுப்பாங்க. மருந்துகளோட விலை எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாகுது? 25%. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து 75% வரைக்கும் ஒவ்வொரு மருந்தை பொறுத்து அந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ 500 அப்படின்ட்டு கோஆபரேட்டிவ் 500, தனியா ஆண்டர்பிரினர்ஸ் வந்து 500, மொத்தமா 1000. ஓகேவா, ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலைஞர் கைவினை திட்டத்தோட ரிலேட்டடான கமிட்டி என்ன? விஸ்வகர்மா ஆய்வு பண்றதுக்கு என்ன கமிட்டி போட்டாங்க? நேத்து தானே சொன்னாங்க, ஜெயரஞ்சன் கமிட்டி. ஓகேவா, சோ ஜெயரஞ்சன் கமிட்டி. கலைஞரின் கைவினை திட்டம் எப்ப தொடங்குனாங்க? ஏப்ரல் ஏப்ரல் 19, 2025 காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல எவ்வளவு தொழில்கள்? 25. ஓகேவா, 25 தொழில்கள். சோ 35 வயசு ஆயிருக்கணும். ஓகேவா, ஏஜ் தான் 35 அப்படிங்கிறது. சோ இதுல 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல விஸ்வகர்மால பாத்துட்டோம் அப்படின்னா எத்தனை தொழில்கள்? 18. அதுல ஏஜுமே வந்து 18 தான். ஓகேவா, சோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசமா இருக்கும். மத்தபடி அமௌண்ட் எல்லாமே வந்து ஒன்னாதான் இருக்கும். அடுத்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். சோ திருவாரூர் மாணிக்கமங்கலத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டேட் என்ன? 29 மே 2025. சோ எந்த டேட்ல இவங்க எந்த கிழமைகள்ல போவாங்க? ஃப்ரைடே, 2nd and 4th ஃப்ரைடே. ஓகேவா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அடுத்தது பாத்துட்டோம்னா எளிமை ஆளுமை திட்டம். சோ அதுவும் இதே டேட் தான், 29 மே 2025. சோ இதுல இப்ப ஸ்டார்ட் ஆனப்ப எத்தனை சேவைகள் வந்து ப்ரொவைட் பண்றாங்க? 10. ஓகேவா, 10 சேவைகள் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. தூய்மை இயக்கம் எப்ப தொடங்குனாங்க? சுற்றுச்சூழல் தினம் எப்போ? என்விரான்மெண்டல் டே ஜூன் 5. ஓகேவா, அந்த ஜூன் 5, 2025ல தான் அப்ப என்விரான்மெண்ட் வந்து தூய்மையா இருக்கணும் இல்லையா, அதுக்காக இதை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இத வந்து கிளீன்லினஸ் ஆர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மொமெண்ட்னு சொல்றாங்க. சோ தமிழ்நாடு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஓகேவா, சோ இந்த டேட்டா எல்லாம் வந்து பாலிசி நோட்ஸ்ல இருக்குது. ஓகே, நான் நேத்து இன்னைக்கு அதை வந்து அப்லோட் பண்றேன், வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஹோம்ஒர்க் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு, ஃபைனலா சொல்றேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இது சார்ந்துதான் ஹோம்ஒர்க் இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒண்ணு, CTCL. ஓகேவா, ஸோ அதன் மூலமா தான் இந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கறத செயல்படுத்திட்டு இருக்காங்க. CTCL, கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திறன் முனைப்பு இயக்கம். சோ திறன் எப்ப கொண்டு வந்தாங்க? 2013.
அந்த திறன் கேட்கல. திறன் இப்ப கொண்டு வந்தாங்கல்ல, டார்கெட்டட் ஹெல்ப் எஜுகேஷன் ரிலேட்டட் ஆனது. ஜூலை 2025 ஓகேவா. டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் ஓகேவா. எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு? 6th to 9th ஓகேவா. 6 to 9th ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்னு கொண்டு வந்தாங்களே டிஎன் ஸ்பார்க்ஸ், அதுவும் ஜூலை 2025 தான். ஸோ அது ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐ ஃபார் நாலேஜா, ஏஐ ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஓகேவா. ஸோ அதான் ஸ்பார்க் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் நமக்கு 6th to 9th தான். ஸோ இந்த திறன்ல வந்து என்னென்ன லாங்குவேஜ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்காக தொடங்குனது. எஸ் அதேதான். தமிழ், ஆங்கிலம், மேக்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து மேம்படுறதுக்காக இந்த 3 சயின்ஸ் வராது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மட்டும் வரும். வெற்றி நிச்சயம் அப்படிங்கறது நமக்கு தொடங்கி இருப்பாங்க எப்போ? July 1, 2025. ஜூலை 1, 2025ல. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் தொடங்கி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. ஸோ 18ல இருந்து 35 வயசுடைய இளைஞர்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து இது பண்றதுதான் இதோட நோக்கம். ஸோ இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இடைநின்றவர்கள் ஓகேவா, பள்ளி கல்லூரியில இடைநின்றவங்களாகட்டும் இல்லைன்னா எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களாகட்டும் எல்லாருக்குமே இதுல வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ட்ரைபல்ஸ், அதுக்கப்புறம் ரெஃப்யூஜிஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இதுல முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் எப்ப தொடங்குனாங்க? July 15, ஜூலை 2025. 15, 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலா எத்தனை முகாம் இருக்கு அப்படின்னா 10,000 முகாம்கள் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ எங்கன்னா கடலூர், சிதம்பரம். ஸோ நமக்கு வந்து அரிய வகை குள்ளநரி எங்க கண்டுபிடிச்சாங்க? கடலூர். எஸ், கடலூர், சிதம்பரத்துல தான் அந்த பிச்சாவரம் காடுகள் அந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து அர்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாண்டில்ல 13 துறைகள்ல 43 சேவைகள். இதே ரூரல்னா 15, 36. 46 ஓகேங்களா. 15, 46 அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ முதல்வரின் முகவரி திட்டம் எப்ப தொடங்குனாங்க? இவங்க கவர்மெண்ட் எப்ப வந்துச்சு? 2021 ஓகேவா. முதல்வரின் டேஷ்போர்ட் அதுவும் 2021ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. எஸ். உங்கள் தொகுதியில் முதல்வர்? 22 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து முதல்வர் வந்து முகவரி கேக்குறாங்க 21ல. வந்ததும் முகவரி கேட்டுட்டு உடனே தொகுதிக்கு வந்துடுறாரு. 2022 அடுத்த வருஷம் தொகுதிக்கு வர்றாரு. தொகுதிக்கு வந்துட்டு கள ஆய்வுல ஈடுபடுறாரு ஓகேவா. சோ அப்ப கள ஆய்வில் முதல்வர்னா எந்த வருஷம்? 2023 ஓகேவா. ஃபர்ஸ்ட் எஸ் ஃபர்ஸ்ட் 21ல வந்து முகவரி அட்ரஸ் என்னன்னு கேக்குறாரு. 22ல வந்து அட்ரஸ் கேட்டு வந்துட்டாரு ஓகேவா. அந்த வடிவேலு வந்து சுந்தர் சீட்டை வந்து சொல்லிட்டு போவாப்ல, வாயா நீ வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்க வேணா இது கூட வந்து மர்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அட்ரஸ் கேக்குறாங்க, அதுக்கப்புறம் தொகுதிக்கு வர்றாங்க. தொகுதிக்கு வந்துட்டு கள ஆய்வு பண்றாங்க 2023ல. சோ கள ஆய்வு பண்ணிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓகேவா. சோ மக்கள் கூட சேர்ந்து திட்டம் போடுறாரு. அதே 2023ல தான். சோ பிப்ரவரியில வந்து கள ஆய்வு பண்றாரு. டிசம்பர்ல வந்து நமக்கு திட்டம் போடுறாரு. சோ டிசம்பர் 18ல வந்து திட்டம் போடுறாங்க ஓகேவா. சோ அப்போ 2023ல திட்டம் போட்டாச்சு. சோ திட்டம் போட்டதுக்கு அப்புறமா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மறுபடி வந்துட்டு திட்டம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப தேடி வந்து திட்டத்தை போடுறாங்களாமா 2024ல ஓகேவா. போட்ட திட்டம் வந்து எல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவும் 2024ல தான் ஓகேவா. சோ இதெல்லாம் அப்படியே ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கலாமா, இனி மறக்காதா. சோ முகவரி எப்போ? 21. சோ முகவரி கேட்டுட்டு எப்ப தொகுதிக்கு வராரு? 22ல வராரு. சோ 22ல வந்தவரு கள ஆய்வுக்கு எப்ப வராரு?
23. 23ல. சோ மக்கள் கூட சேர்ந்து திட்டம் போடுறது எப்போ? கள ஆய்வுக்கு பிப்ரவரியில வராரு. திட்டம் எப்போ போடுறாங்க? டிசம்பர் 23. டிசம்பர் 25 2023ல வந்து திட்டம் போடுறாங்க. சோ திட்டம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஊருக்கே தேடி வராங்க. அது வந்து 2024 தேடி வந்துட்டு எல்லா திட்டமும் நல்லபடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 6ஆம் தேதி 2024ல கேக்குறாங்க, நீங்கள் நலமா அப்படின்ட்டு. ஓகேவா? சோ நீ குழப்பிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். சோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? August 5, 2020. எஸ், ஆகஸ்ட் 5, 2021ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ என்ன அவார்ட் கொடுத்தாங்க? Task force. யுனைடெட் நேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ செப்டம்பர் 2024ல வந்து கொடுத்தாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அக்டோபர் 27, 2021. எங்க வச்சு? முதலியார் குப்பம் தான். ஓகேங்களா? முதலியார் குப்பம், விழுப்புரம். சோ அழிஞ்சிவாக்கம் வந்து எண்ணும் எழுதும் திட்டம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வேர்களை தேடி. சோ வேர்களை தேடி வந்து மே 24, 2023ல வந்து தொடங்கி இருப்பாங்க. சோ தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எப்போ? January 9, 2024ல. சோ இது நமது கிராமம் அப்படிங்கிற திட்டம் எப்ப தொடங்குனாங்க? நமது கிராமம் கலைஞர் ஜெயலலிதா பீரியட் 2004. ஓகேங்களா? 2004ல நமது கிராமம் கொண்டு வந்திருப்பாங்க ஆகஸ்ட்ல. சோ இதே எனது கிராமம் எப்ப கொண்டு வந்தாங்க? இருபது வருஷம் கழிச்சு. குரூப்ல கொஸ்டின் கேட்டு எல்லாரும் ஆன்சர் போட்டிருந்தீங்களே. 24 ஓகேவா? 2024 ஜனவரி 12. ஓகேவா? இப்பதான் தெரியுது எப்படி ஆன்சர் போட்டீங்க. ரைட். ஓகே, சரி. அப்ப நமது கிராமம் அப்படின்னா 2004 ஆகஸ்ட்ல. சோ எனது கிராமம் அப்படிங்கிறது 2024 ஜனவரி 12. இந்த நமது கிராமம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம்ல என்னவோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமது கிராமம் திட்டம் பாத்துக்கோங்க. சோ அடுத்தது இந்த நமது கிராமம் திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுவே எனது கிராமம் அப்படிங்கிறது அயலக தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து அவங்களோட கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு கொடுத்து அவங்க கிராமத்தை மேம்பட வைக்கிற ஒரு திட்டம் தான் எனது கிராமம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம்னா தொழிலாளர்களை தேடி பார்த்தோம் ஜனவரி 9, 2024. உங்களை தேடி உங்கள் ஊரில் இப்பதான் பார்த்தோம் இல்லையா 2024ல. சோ நெக்ஸ்ட் மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிறது எப்போ? பிப்ரவரி 5, 2024. ஓகேவா? சோ உங்களுடன் ஸ்டாலின் இது எல்லாருக்கும் தெரியும். July 15, 2025. ஜூலை 15, 2025. ஓகேவா? சோ முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் எப்போ? இவங்க வீடு தேடி ரேஷன் கொடுக்கிறது August 12, 2025. ஆகஸ்ட் 12, 2025. ஓகேவா? இஷ்டத்துக்கு அவங்க பேரை வச்சு ஸ்கீமா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மொத்தமா படிக்கும் போதுதான் அதோட அருமை வந்து தெரியுது இல்லையா? ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் எப்ப கொண்டு வந்தாங்க? August 2, 2025. ஆகஸ்ட் 2, 2025. ஆமா, அவங்களுக்கே தெரியாது. அது என்ன உண்மைதான். நானா தொடங்கினேன் இதெல்லாம், ஏதோ போற போக்குல சொன்னப்பா அப்படின்ட்டுருவாங்க கடைசியில. ஓகே. சோ இதுல வந்து முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது பண்றாங்க. சோ எப்ப பண்ணுவாங்க? Second Saturday. எவ்ரி சாட்டர்டே. ஓகேவா? எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சோ இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஓகே. சோ அடுத்து அகல் விளக்கு திட்டம். சோ அகல் விளக்கு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? August 9, 2025. ஆகஸ்ட் 9, 2025ல வந்து புதுக்கோட்டை கீரமங்கலம் அங்க வச்சு தொடங்கி இருப்பாங்க.
ஸோ இது தெரியும் இல்லையா, அந்த பெண் பிள்ளைங்க மகளிர் மேல்நிலை பள்ளியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இதுல கவர் ஆவாங்க? 9th to 12th. எஸ், 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் ஆவாங்க. ஸோ அடுத்தது அந்த தாய்மானவர் திட்டம் எந்தெந்த டேஸ்ல ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுது? Second Saturday, Sunday. எஸ், ஒவ்வொரு மாசமும் செகண்ட் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்துல எத்தனை நாட்களுக்குள்ள குறைகள் தீர்க்கப்படும்? 45. ஓகேவா, குழம்பி வச்சா ரைட்டு. 45 டேஸ். ஓகேவா, 45. வெற்றி பள்ளிகள் எப்போ தொடங்கினாங்க? இல்ல, சொல்லுங்க. வெற்றி பள்ளிகள். ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கூட நேற்று கிளாஸ்லயே நான் சொன்னேன். அதேதான். வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது 17 ஆகஸ்ட் 2025 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா, 17 ஆகஸ்ட் 2025. ஸோ கிளாட் எக்ஸாம் எதுக்குள்ளது? CLAT லா. ஓகேவா, கியூட் எல்லாத்துக்குமான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் 11th 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இது வந்து எப்போ பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ். ஓகேவா, ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து நடத்துறாங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க? September 25. ஆகஸ்ட் 15, 2024 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அனௌன்ஸ் பண்ணி 4 நாளையில கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல அன்னைக்கு வைவால சொன்னா. ஸோ 15 ஆகஸ்ட்ல கொண்டு வந்துட்டு அவங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்க சோல்ஜர்ஸ், அதனால அதே ஆகஸ்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 19/8/2025. ஸோ எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? 30%, 30% மானியம். கடன் 3%. வட்டி மானியம் இப்போ 1 crore வரைக்கும். எஸ், 1 crore வரை கொடுப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் கோர்ஸ் 1.5. ஓகேவா, 1.5 crore. சோ இதுல ஏஜ் என்ன? சோல் ஏஜ் இருக்கணும் மேக்ஸிமம் 50. ஓகேவா, இதுல தான் காப்பு ஏஜ் லிமிட் இருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து 55 வயசு. ஒருவேளை எக்ஸ் ஆர்மி மெம்பரா இருந்தாங்க, எக்ஸ் ஆர்மியா 55. சப்போஸ் இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லையா, அனைத்து மகன்களுக்கு குறைந்தபட்ச வயசு பார்த்தோம் 21 20. சோ அது வந்து வாய்ஸ் பிரேக் மட்டும். சோ நினைக்கிறேன். சுத்தமா கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே, ஃபைன். ஓகே, அப்போ எக்ஸ் ஆர்மியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் வந்து ஏஜ் வந்து 55 இருக்கணும். சோ அதே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா 21 to 25 வயசு அவங்க பிள்ளைங்க, பையன் பொண்ணு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கலாம். ஓகேவா, சோ நம்மளோட இந்த காலை உணவு திட்டமா வேற கண்ட்ரீஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? கனடா, இன்னொன்னு யூகே. ஓகேவா, கனடாவும் யூகேவும் இங்கிலாந்துலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வேற எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க? தெலுங்கானா. ஓகேவா, சோ திருநங்கைகளுக்கான அந்த தங்கும் விடுதிக்கு பெயர் என்ன?
அரண். ஓகேவா? சோ அது எங்கெங்க கொண்டு வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சென்னை, மதுரை. சென்னை, மதுரையில. ஓகே. சோ இவங்க மேக்ஸிமம் எவ்வளவு இயர்ஸ் இங்க தங்கிக்கலாம்? 3 years. 3 இயர்ஸ் வந்து தங்கிக்கலாம். சோ மினிமம் 1 week. 1 வீக் தங்கிக்கலாம். ஓகே. சோ சமூக நீதி விடுதிகள் வந்து நமக்கு அந்த ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சோ எப்ப சேஞ்ச் பண்ணாங்க? டேட் என்ன? July 7, 2025. ஜூலை 7, 2025. 7/7 யாரு பிறந்தாங்க? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? இப்போ ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது 2025 டார்கெட் வச்சிருப்பாங்க. இப்போ எப்போ வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? 2027 வரைக்கும். ஓகேவா? 2027 வரைக்கும். சோ இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கும் 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க இல்லையா, உலகம் உங்கள் கையில். ஸோ இதுல வந்து அவங்க விண்டோஸ் 11, பாஸ் லினக்ஸ், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா ஏர்டெலோட ஒரு ஏஐ, ஏர்டெலோட ஏஐ பேர் என்ன? விளம்பரத்துல எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. பெர்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஏஐ அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து 6 monthsக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க இதுல. ஓகே. ஸோ நம்ம ஜெம்னி, சாட் ஜிபிடிக்கு எல்லாம் போட்டியா இவங்க உருவாக்கி இருப்பாங்க இந்த பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? PERPLEXITY. ஸோ உங்க கனவை சொல்லுங்க, எப்ப தொடங்குனாங்க? Jan 9, 2026. Jan 9, 2026 திருவள்ளூர் பொன்னேரியில வச்சு தொடங்கியிருப்பாங்க. சோ இதை செயல்படுத்துற துறை எதுன்னு தெரியுமா? உங்க கனவை சொல்லுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. சோ TNCDW இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் வந்து இதை செயல்படுத்துறாங்க. TNCDW எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1983 டிசம்பர் 9. ஓகேவா? ஓகே. சோ இதுதான் வந்து நமக்கு ரீசெண்டா கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது. 2026 இப்ப வரைக்கும் கொண்டு வந்தது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே போலாம். சோ நமக்கு விவசாயம் வந்து எத்தனையாவது பெரிய துறையா இருக்குதுன்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க? ஃபிஃப்த். ஓகேவா? சோ நேத்து சொன்னது வந்து செகண்ட், அது வந்து இந்தியால செகண்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து ஃபிஃப்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்மளோட ஜிடிபி எவ்வளோ இப்போ? 11.1%. 12. ஓகேவா? 19%. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளவு? 2.78 lakhs. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா ரீசெண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.96, அன்னைக்கு தமிழர்ஸ் மேகசின்ல கூட பார்த்திருப்போம். 1.96 lakhs அப்படிங்கிறது. சோ இது வந்து நம்ம இந்தியாவில விட 1.64% வந்து மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தேசிய சராசரி பார்த்துட்டோம்னா 1.69 lakhs தான் இருக்கும். சோ நம்ம வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம்ல எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கோம் தமிழ்நாடு? 4th place. ஓகேவா? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல எத்தனையாவது பிளேஸ் as per எக்கனாமிக் சர்வே? சோ அதுவும் 4th place தான். ஓகேவா? சாரி, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு? நானும் சொல்றேன், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க.
சரி, எத்தனையாவது பிளேஸ்? ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு ஃபர்ஸ்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா வெளியிட்டது படி 2வது பிளேஸ். ஓகேவா. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ல தான் இந்த அது பேர் என்ன, மென்பொருள் ஏற்றுமதியில தான் 4வது பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா. தமிழ்நாடு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இதுல எவ்வளவு? கடன் வைப்பு விகிதம் எத்தனையாவது பிளேஸ்? ஸோ 3rd பிளேஸ். ஓகேவா, 3rd பிளேஸ். பெர் கேபிட்டா இன்கம்ல 4th பிளேஸ். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த முக்கியம். வேறு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கிறாங்க? ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க, மாவட்டம். சென்னை. செங்கல்பட்டு. ஓகேங்களா, செங்கல்பட்டு. லாஸ்டா இருக்கக்கூடியது எஸ் லாஸ்ட் இது திருவாரூர். ஓகேங்களா, திருவாரூர். திருவாரூருங்க, திருவாரூர். ஓகே. சோ நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தியில எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கும்? உற்பத்தி திறன் ஃபர்ஸ்ட். மக்காச்சோளம் நெல் தேர்ட். ரீசெண்டா நெல் ப்ரொடக்ஷன்ல வந்து எத்தனையாவது பிளேஸ்னு எஸ்டிஜி ரிப்போர்ட்ல பாத்திருக்கோம்? ஃபோர்த். ஓகேங்களா, ஃபோர்த். சோ இந்தியா வந்து முட்டை உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்? மீட்ல இறைச்சி உற்பத்தியில 6th. பால் உற்பத்தியில 11. ஓகேவா. சோ நம்ம தேசிய அளவுல இந்த உதயம் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுல எத்தனையாவது பிளேஸ்ல இருப்போம்? செகண்ட் பிளேஸ். ஓகேவா. ஆக்சுவலா 2 டேட்டா கொடுத்திருப்பான். இதுல செகண்ட் ஹையஸ்ட்னு கொடுத்திருப்பான் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 3rd பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். சோ இந்த கீழே கூட 3rd பிளேஸ் அப்படின்னு கொடுத்தது கரெக்ட்னு கொடுத்திருந்தாங்க. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. சோ நமக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 நடந்துச்சு. சோ அதுல வந்து எவ்வளவு லட்சம் கோடிகள் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது? 6.64 lakhs crore. ஓகேவா. 6.64 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டிருக்கும். சோ நம்மளோட வறுமை நிலை இப்ப எவ்வளவு இருக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ்? ஆக்சுவலா 22-23ல எவ்வளவு இருந்தோம்? 1.43. ஓகேவா. சோ இப்ப மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து அந்த எஸ்டிஜில பாத்திருக்கோம்ல, அதுல 2.2%. ஓகேவா. ஓகே. வர்தா எந்த வருஷம் வந்துச்சு? 2016. சோ சவுத் இந்தியன் ஃப்ளட் எப்போ? தென்னிந்திய வெள்ளம் 2015. தென்னிந்திய புரட்சி 1801. எஸ் 1801. ஓகேவா. 1801 இதுதான் தென்னிந்திய புரட்சி. 2ஆம் பாளையக்கார போர் யாரு எதுன்னு கேட்டாலும் அதுதான். அதே சவுத் இந்தியன் ஃப்ளட்னு கேட்டாங்க அப்படின்னா 2015. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒக்கி எப்போ? 17. ஓகேங்களா. ஒக்கி 70. கஜா 18. ஓகேவா. சோ இந்த 7 பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒடுங்கி இருக்குதா? சோ ஒக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஒடுங்கி இருக்கு, ஒக்கி. சோ 8 பாத்தீங்கன்னா கஜானி யானையே சொல்லுவோமா, அப்ப பெருசா இருக்கா, அப்ப 8 வந்து நல்லா பல்கா இருக்குல்ல. சோ கஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மிக்ஜாம் புயல் எப்போ? மிக்ஜாம் 23. ஓகேங்களா. 23ல வந்திருக்கும். சோ ஃபெங்கல் 24. தித்வா அண்ட் மோந்தா
25. 25. தித்வா யாரு பேர் வச்சா? ஏமன். மோந்தா Yemen. தாய்லாந்து. தாய்லாந்து. மோந்தாவோட மீனிங் என்ன? மலரா ஃப்ளவர் Flowers. பொக்கெட். ஓகே, ஃப்ளவர் பொக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கெட். இது தித்வாவோட மீனிங் சிங்கம் இல்ல, லகூன். ஓகேவா, லகூன். லகூன் ஆக்சுவலா அது வந்து அவங்க ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டோட பேரு தான் வந்து தித்வா அப்படிங்கிறது. ஸோ அந்த அதோட பொருள் வந்து லகூன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ லயன் வந்து இன்னொரு ஏதோ ஒரு புயலோட மீனிங் தான் லயன். மேம் அது எதுக்கு வரும்? எது? ஆரம்பிக்குது. லயன் ஒரு மீனிங் வந்துச்சுல்ல மேம், அது என்ன? ஆமா, அதான் யோசிக்கிறேன். ஸோ லயன் வந்து வேற எதுக்கோ வந்துச்சு. எதுக்குன்னா வேற என்ன புயல் வந்ததுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லயன் ஏதோ ஒரு நல்ல பேரு. சென்யார். சென்யார். ஓகேங்களா, சென்யார். சோ சென்யார் எங்க வந்துச்சு? எந்த பிளேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, பசிபிக் ஓஷன்ல வந்து வந்திருக்கும். தாய்லாந்து. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சென்யாரோட மீனிங் தான் வந்து இது லயன். ஸோ சென்யரிட்டா வந்து இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு நமக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஹைட்டுக்கு ஒருக்கா கம்மியாகும்? 1000 meters. ஓகேவா, ஈச் 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ நம்ம எஸ்டிஜி கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, கிளைமேட் ஆக்ஷன் காலநிலை நடவடிக்கை எத்தனையாவது கோல்? 13. ஸோ இதுல வந்து நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா, கிளைமேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லா இனிஷியேட்டிவும் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஃபைன். இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது. பிரஸ் டே அப்படின்னு. ஆமா, நவம்பர் 16. ஆமா. நியூஸ் பேப்பருக்கும் பிரஸ்ஸுக்கும் என்னக்கா டிஃபரெண்ட்? நியூஸ் பேப்பர் டே வந்து Jan 29, பிரஸ் வந்து நவம்பர் 16. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? நம்ம நியூஸ் பேப்பர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து வெளிவந்த தினம். ஓகேவா, அந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி வந்து பெங்கால் நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டு இருப்பாரு. ஸோ அது பிரஸ் வந்து நமக்கு இந்த அச்சு பதிப்பகம், அந்த நம்ம பிரஸ்ல தானே நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இது பண்றோம். அப்ப அந்த பிரஸ் வந்து அமைக்கப்பட்டது நவம்பர் 16. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா UNFCCC அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? நமக்கு என்விரான்மெண்டல்ல வரக்கூடியது. ஸோ இது காமனா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடியதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். UNFCCC, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் UNFCCC அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த டெசர்டிஃபிகேஷனுக்கு இன்டர்நேஷனல் இயர் இருக்கா? பாலைவனமாக்கல் எதிர்ப்பு February 20. டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். டே இருக்கும். ஸோ இருக்குது. ஓகேவா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டெசர்ட்ஸ் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2006. 2006ல என்னெல்லாம் ஆக்ட் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். கமான். சைல்ட் மேரேஜ், குழந்தை திருமண ஒழிப்பு சட்டம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாவே ஒண்ணு இருக்குமே, MSME ஆக்டும் 2006 தான். ஓகே, அடுத்தது
நேத்து கூட சொன்னனே, பிரசிடென்ட் கூட அவங்க ஸ்பீச்ல வந்து அதிகமா இந்த ஆக்ட வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு. காடுகள் சட்டம். எஸ், வன கொள்கை. ஓகேவா, வன உரிமை சட்டம் அப்படிங்கிறது, வன உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2006ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நானே வந்து பெரிய மெமரி லாஸ் தான், நீங்க எல்லாரும் என்னை விட பெரிய மெமரி லாஸ் ஆறீங்க. ஓகே, சோ வன உரிமை சட்டம் 2006 ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கான இன்டர்நேஷனல் இயர் எப்போ? ஆஸ்ட்ராய்ட்ஸ், இந்த சிறு கோள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, சொல்லியிருப்பனே. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ். ஃபியூச்சர்ல வரும், ஃபியூச்சர் 29. ஓகேவா, 29. ஸோ 27க்கு ஈஸியா சொல்லியிருப்பேன். இன்டர்நேஷனல் டூரிசம் டே எப்போ? செப்டம்பர் 27. செப்டம்பர் 27. அப்ப 2027 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டூரிசம் அப்படிங்கிறது. ஸோ அதே 27 தான் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் லீகல் லிட்ரஸி அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு கல்வி அறிவு ரிலேட்டடான ஒரு இயரும் வந்து 2027. 2026 என்ன இயர்? பெண் விவசாயிகள், பெண் விவசாயிகள் ஆண்டு. ஓகேவா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த விமன் ஃபார்மர் அப்படிங்கிறது 2026. ஸோ வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் 2026 தான் இயர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரேஞ்ச்லேண்ட் அண்ட் பாஸ்ட்ரலைட்ஸ். ஓகேவா, ஸோ அதுவுமே அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான சர்வதேச ஆண்டுமே வந்து 2026 தான். ஸோ மேய்ச்சல், விவசாயம், டெவலப்மெண்ட், ஸோ இது மூணு ஒரே இதுல வருதா, அப்ப 2026. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா குவாண்டம் சயின்ஸ் எப்போ? குவாண்டம் அறிவியல் 2025. ஓகேவா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 25. 25. அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் பிரிசர்வேஷன், பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. 25. அதுவும் 25 தான். ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், அதுவும் 25 தானே மேம்? அதுவும் 25 தான். ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேம்லியர்ஸ், ஒட்டகங்களுக்கான சர்வதேச ஆண்டு 24. ஓகேவா, 24. மவுண்டைன், சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் எந்த வருஷம்? இன்டர்நேஷனல் இயர் 2022. ஓகேவா, மலை, மலை 2 மலை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி இயர் என்ன இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி? 26. ஓகேவா, இயர் ஆஃப் ரிஃபார்ம் 25. ஏசியான் அண்ட் இந்தியா மேரி டைம் இதுக்கான ஒரு கோஆபரேஷனா, அதுக்கான இயர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா? அது இயர் ஆஃப் டார்கெட் இல்ல, இயர். ஏசியான் இந்தியா இயர் ஆஃப் மேரி டைம் கோஆபரேஷன் 2026 தான். ஓகேவா, 2026 தான் அதுவும். ஓகேவா, ஓகே. ஸோ இங்க ஆரம்பிச்சு அங்க போயிட்டோம். சிஓபி 1 எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1995 பெர்லின்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸ்கோ மாநாடு எப்போ நடந்துச்சு? சிஓபி 26 2021. ஓகேவா, ஸோ சரி. சிஓபி 30 எங்க நடந்தது? பெலம். ஓகேவா, பெலம் பிரசில்ல நடந்திருக்கும். சிஓபி 29 பைசெக், பாகு, பாகு அஜர்பைஜான்ல நடந்திருக்கு. ஓகேவா,
சோ இந்த நமக்கு இப்ப நடந்ததுல பெலம்ல நடந்ததுல பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா 194 நாடுகள் இருக்கு இல்லையா. சோ அவங்க வந்து இந்தியா சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தலைமையில ஒரு குழு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாநாடு வந்து 2015ல பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தோட 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதை இந்த மாநாடு வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பாரிஸ் ஒப்பந்தத்துலதான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? 1.5 டிகிரி செல்சியஸுக்கு உள்ள வெப்பநிலையை குளோபல் வார்மிங் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் 1.5 டிகிரி செல்சியஸுக்கு உள்ள கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ அதுதான் 2015 COP21ல போடப்பட்டது. ஓகேவா. கிளாஸ்கோ மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதுல முக்கியமாக எடுக்கப்பட்டது இதுதான். சோ இந்த பெலம்ல நடந்த பருவநிலை மாற்ற மாநாட்டுல பாத்தீங்கன்னா 29 முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. சோ எத்தனை முடிவுகள் அப்படின்னா 29 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பெலம்ல வந்து 1.3 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஓகேவா. சோ அதை வந்து கலெக்ட் பண்ணணும் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த பருவநிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக. சோ அது எந்த இயர் டார்கெட் வச்சிருக்காங்க? சோ இந்த இயர்ல தான் வந்து 1.7 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமிய ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. எந்த வருஷம்? ஓகே. சோ இன்னும் சொல்லலாம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 50% இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்தியா இந்த வருஷம் தான் டார்கெட் வச்சிருக்காங்க. எஸ், 2035. ஓகேவா. அப்ப 2035ல தான் வந்து 1.3 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ஓகேவா அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க இந்த பெலம் மாநாட்டுல வந்து பெலம் சிஓபி மாநாட்டுல வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஓகே. சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்கும் இல்லையா, புதைப்படிவ எரிபொருட்கள்ல இருந்து விலகி செல்றப்ப அதனால் ஏற்பட பாதிப்பு தொழிலாளர் சமூகங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு செயல்முறையையும் இங்க வச்சு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். சோ இதுல வேற என்ன எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காடுகள் பாதுகாப்பு, ட்ரைபலோட உரிமைகள், பெண்கள் பங்களிப்பு, பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான நடைமுறை செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் வந்து இந்த மாநாட்டுல வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. ஓகே. அப்போ சோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகேவா.